And today we are going to read Mark chapter 15, verses 42 through 46. இன்றைக்கு காலையில் நம்ம மார்க்கு 15வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 46 வரை நம்ம வாசிக்க இருக்கிறோம். The topic is standing with Jesus in public. இயேசுவோடு பொது இடத்துல நிற்பது, எல்லோரும் பார்க்கும்படியாக இயேசுவோடு நிற்பது, அதான் இன்னைக்கு உள்ள டாபிக். Let me first read the text in English and then in Tamil. முதல் நான் ஆங்கிலத்தில் வாசித்து பின்பு நான் தமிழிலே வேத வசனங்களை வாசிக்கிறேன். Mark chapter 15, 42 through 46. It was preparation day, that is, the day before the Sabbath. So as evening approached, Joseph of Arimathea, a prominent member of the council, who was himself waiting for the kingdom of God, went boldly to Pilate and asked for Jesus' body. Pilate was surprised to hear that he was already dead. Summoning the centurion, he asked him if Jesus had already died. When he learned from the centurion that it was so, he gave the body to Joseph. So Joseph bought some linen cloth, took down the body, wrapped it in the linen, and placed it in a tomb cut out of rock. Then he rolled a stone against the entrance of the tomb. நான் தமிழிலே வாசிக்கிறேன். மார்க்கு 15 42 46 வசனம் வரை. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் மாலை நேரத்தில் மதிப்புமிக்க ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரை சேர்ந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக காத்திருந்த யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இவ்வளவு சீக்கிரமாக மரித்து விட்டார் என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைத்து அவர் இவ்வளவு சீக்கிரத்தில் மரித்தது உண்மையா என்று கேட்டான். 100க்கு அதிபதியின் மூலம் அதை தெரிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பிடம் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய போர்வையை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த போர்வையிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். Standing with Jesus in public. இயேசுவோடு பொது இடத்துல நிற்பது. See, even if we practice hidden discipleship, we have to become public some or the other day. நாம ரகசியமாக சீடர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல நாம பொதுவாக சொல்லிதான் ஆக வேண்டும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிதான் ஆக வேண்டும். This must have happened to many of you. இது உங்களில் பலருக்கு இது நடந்திருக்கலாம். Maybe you did not reveal your identity as a Christian for some reasons, and suddenly you were supposed to tell somebody that you believe Jesus in some situation in your life. நீங்க ஒருவேளை நான் ஏன் எல்லாருக்கும் போய் நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். கிறிஸ்தவன் என்பது ஒரு மதம் காரியமாக இருந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று நான் ஏன் சொல்ல வேண்டும் என்று நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லும்படியான ஒரு சூழல்ல நீங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, this has happened to me in my village because we were the only Christian family, but nominal Christians. For all practical purpose, we were just like any other people in the village. நாங்க ஒரு கிராமத்துல இருந்தபோது அந்த கிராமத்துல நாங்க மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு குடும்பம். ஆனா நாங்க பேரளவுக்கு தான் கிறிஸ்தவர்கள். வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மற்றவங்களை போலவே நாங்க மத காரியங்களை தான் நாங்க செய்து கொண்டிருந்தோம். Suddenly I became a disciple of Jesus and I had to avoid a lot of things. I had to say no to many things. And
people questioned, I could manage the people only to some extent. And at certain point, I had to tell the people, I follow Jesus. I love you all. I respect you, but I can't do this. Uh, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களெல்லாம் நான் நேசிக்கிறேன், உங்களை நான் அன்பு செலுத்துறேன். ஆனா நான் இதை செய்ய முடியாது. நான் இயேசுவை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல பப்ளிக்கா சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். Here we find Joseph of Arimathea appearing briefly, but he comes across as a powerful witness. இங்கே இந்த அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பு கொஞ்ச நேரம் தான் வராரு. ஆனா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாட்சியாக அவர் இந்த இடத்துல இருக்கிறத நாம பார்க்கிறோம். He comes at the darkest moment of the gospel narrative. Jesus is dead now. His body is hanging still on the cross, and that has to be brought down and given an honorable burial. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் வந்து கீழே இறக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு கனம் பொருந்திய அடக்கத்தை கொடுக்க வேண்டும். He comes. Joseph of Arimathea comes in here in the scene. இப்ப பாத்தீங்க அப்படின்னா காட்சியில அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு இந்த இடத்துல வருவதை நம்ம பார்க்கிறோம். Others had fled, but he stepped forward. When Jesus was dead, he probably decided, hey, I don't want to be a hidden disciple. Let me come and say, I have to take down the body of Christ. Let the people know that I am a disciple of Christ. இயேசு கிறிஸ்து இப்ப மரித்து போய்விட்டார். அவர் நினைச்சிருப்பார், நான் எவ்வளவு காலம்தான் ரகசிய கிறிஸ்தவனாக ரகசிய சீடராக நான் இருப்பது. நான் வந்து வெளியில வந்து நான் சொல்லட்டும், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எனக்கு தேவை, அதை எடுத்துக்கிட்டு நான் போகணும், அதை நான் வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்தான் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். Let me share with you some important thoughts from this text. இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். First of all, we see that he became courageous at a time when even his life was at risk. யோசேப்பு வந்து எப்ப துணிச்சலானார் அப்படின்னா, ரொம்ப தைரியமானார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை கூட அபாயத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவர் வந்து தைரியமா வெளியில வரதை நம்ம பார்க்கிறோம். Why? It says it was preparation day. Urgency before Sabbath. இது வந்து ஆயத்தம் செய்யும் நாள், பஸ்காவுக்காக ஆயத்தம் செய்யும் நாள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். Sabbath was going to come, and if Sabbath had come, he wouldn't be able to take the body of Christ and bury that. இப்ப ஆயத்த நாள் தான் இருக்கிறது, ஓய்வு நாள் வர இருக்கிறது. அந்த ஓய்வு நாள் வந்து விட்டது என்றால் இயேசுடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். So the Bible says he went to Pilate boldly and he asked for the body of Christ. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அவன் போயிட்டு கேட்கிறான், தைரியமாக துணிச்சலோட போய் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். துணிச்சலோட அவன் போய் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். The word boldly implies risk, daring and exposure. இங்க அவன் துணிச்சலோட போனான் அப்படின்னா அங்க ஏதோ ஒரு அபாயம் இருக்கிறது, ஒரு ரிஸ்க் இருக்கு. ஒரு வேலை அவன் வந்து இயேசுடைய சீடன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சில விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவனை வந்து பாடுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இது மிக தெளிவாக சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். He went boldly. அவன் பிலாத்துக்கிட்ட தைரியமாக போய் கேட்கிறான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். See, the ones who were associated with the crucified criminals could be defiled ritually. யாரெல்லாம் வந்து
அங்க சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்களோ அவர்களுடைய சரீரத்தை தொடுவது, அவர்கள் இறந்த பின்பு அவருடைய சரீரத்தை தொடுவது, அதை இறக்குவது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சடங்காச்சாரமாக மக்களை வந்து அழுக்கா ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தீட்டாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் ஹி வாஸ் நாட் worried about that. He was ready to do that. அவன் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படல, அதையும் செய்ய அவன் முற்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் he was a reputed member in the council. அவன் அங்க சங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கத்தினராக இருக்கிறான், அவன் வந்து ஒரு நல்ல பதவியில் இருக்கிறான். But even then he went to ask for the body of somebody who was supposedly a criminal, crucified. அவன் வந்து ஒரு ஒரு பதவியில் இருக்கிறான், ஒரு சங்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறார். ஆனாலும் கூட குற்றவாளி என்று சொல்லப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்ட ஒருவருடைய சரீரத்தை கேட்டு அந்த இடத்துல போறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். his reputation was at risk. அவனுடைய நல்ல மதிப்பும் அவனுடைய பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு அபாயகரமான ஒரு சூழல்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Probably, he is going to ask for the body of Christ could have invited suspicion or rejection. அவன் வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்க போன அந்த காரியம் வந்து அவன் மேலேயே ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்திருக்க முடியும். அல்லது அவனை வந்து மக்கள் நிராகரிப்பதற்கு, முக்கியமாக அந்த மற்ற அபிஷியல்ஸ் எல்லோரும் அவனை வந்து நிராகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படின்றத பார்க்கிறோம். பட் he risked everything. அவன் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவன் போனான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சம்டைம்ஸ் இன் லைஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், கரேஜ் இஸ் நாட் கன்வீனியன்ட், இட்ஸ் காஸ்ட்லி அண்ட் பப்ளிக். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில தைரியமாக நம்ம இருக்கிற அந்த காரியம் வந்து நமக்கு வசதியான ஒரு காரியமாக இருக்காது. அது நமக்கு வந்து ஒரு காஸ்ட், ஒரு கிரயத்தை நாம செலுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்கும். பொது இடத்துல நாம சொல்ல வேண்டிய ஒரு காரியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Many people follow Christ when it's safe. But true discipleship is revealed when it becomes costly. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை, அதாவது பாதுகாப்பான சூழலையும் மட்டும் பின்பற்றுவார்கள். ஆனா உண்மையான சீடத்துவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஒரு கிரயம் செலுத்த வேண்டும், ஒரு அபாயம் இருக்கிறது என்றாலும் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். Even if people are going to think that this person is low in society because he follows Christ, or they cast a suspicion on that person, even then they will stand true for Christ. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவருக்காக ரொம்ப வல்லமையாக நிற்பாங்க, கிரயம் செலுத்தி கூட நிற்பாங்க. அவர்கள் மேல சந்தேகத்தை சிலர் வைத்தாலும் கூட, அல்லது இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நினைச்சாலும் கூட அவர்கள் ஆண்டவருக்காக நிற்பார்கள். அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறார்கள். And I believe we are such people. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், நாம அப்படிப்பட்ட மக்களாக தான் இருக்கிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். This morning, my friends, when is your faith most visible? When it's easy or difficult? உங்களுடைய விசுவாசம் எப்ப எல்லோருக்கும் நன்றாக தெரிகிறது? எல்லாம் ஈஸியா இருக்கும்போதா அல்லது கஷ்டமாக இருக்கும்போதா? I'm not saying that it's very easy to follow Christ. There are many challenges, difficulties we have to navigate. I'm not saying that it's an easy path to be a disciple. நான் இயேசுனுடைய சீடனாக இருப்பது என்பது மிக சுலபமான காரியம் என்று சொல்லவில்லை. பல வேளைகளில் நமக்கு பல சவால்கள் வரும், கஷ்டங்கள்லாம் வரும். அதுல சந்தேகமே கிடையாது அருமையானவர்களே. But we have to be, sometimes we have to, I'm not saying that we have to go to everybody and say, hey, I'm a disciple of Jesus, I'm a disciple, look at me. No, I'm not saying that. But at times, we need to tell the people, I am a disciple of Jesus. So I can't do this. I'm a disciple of Jesus. I will do this. Publicly we have to say that. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி சொல்ல எல்லார்ட்டையும் போயிட்டு நான் வந்து என்ன பாருங்க, இயேசுடைய சீடை நான் பாருங்க அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. பட் நம்ம சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நான் வந்து இயேசுவை பின்பற்றுகிறேன், எனவே நான் இதை செய்ய மாட்டேன், இதை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அருமையானவர்களே. அதான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். Maybe you have to speak truth at certain situation and say, this is what the truth is. And I stand with this, and I stand for this.
சில வேளைகள் நீங்க சொல்ல வேண்டியதா இருக்கும். இதுதான் உண்மை. அந்த உண்மையை நான் சொல்றேன். அந்த உண்மைக்காக நான் நிற்க வேணும். Why? Because I'm a disciple of Christ. ஏன்னா நான் வந்து இயேசுடைய சீடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நின்று தான் ஆக வேண்டும் என்றதை நான் பார்க்கிறோம். And then it says, this small text gives some details about the identity of the disciple. That's Joseph here. இங்கே யோசேப்பு என்ற அந்த மனுஷனை குறித்து ஒரு சில விவரங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சின்ன வேத பகுதியில். அண்ட் ஹீ இஸ் a reputed member of the council. அவன் வந்து சங்கத்தில் ஒரு மரியாதைக்குரிய கனத்துக்குரிய ஒரு அங்கத்தினராக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, he was waiting for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். So he was likely a secret disciple, but the cross draws him out of hiding. அவன் வந்து ஒருவேளை ஒரு ரகசிய சீடனாக இருந்திருக்கலாம். இப்ப இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை இயேசு கிறிஸ்துடைய மரணம் வந்து அவனை வெளியில கொண்டு வருது. அவன் மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. Death of Christ transforms private conviction into public confession. நாம வந்து தனிப்பட்ட விதத்துல இயேசுவை விசுவாசிக்கிற அந்த காரியத்தை நாம பொது இடத்துல இயேசுவை அறிக்கையிடும் ஒரு சூழலுக்கு தேவனுடைய இயேசுனுடைய சிலுவை இயேசுடைய மரணம் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். See, we all start life privately. நம்முடைய அதாவது we start our life in Christ privately. நாம கிறிஸ்துவுக்குள்ள நாம நம்முடைய வாழ்க்கையை தனிப்பட்ட விதத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் யோர் பிரைவேட் கன்ஃபெஷன். இட்ஸ் யோர் லைஃப் வித் கிரைஸ்ட். இது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அறிக்கை. நீங்க ஆண்டவரோடு வச்சிருக்கிற அந்த உறவு இட்ஸ் ஆல் பிரைவேட். இது எல்லாமே ஆண்டவரோட நீங்க வச்சிருக்கிற அந்த உறவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம்தான். பட் சம்டைம்ஸ் we have to show our allegiance to Christ visibly. சில வேளைகளில் நாம ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற அந்த உறுதியை ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறத நம்ம வெளிப்பிரகாரமாக நாம காண்பித்து தான் ஆக வேண்டும் என்று நாம பார்க்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. Like someone who supports a cause but finally steps into the light to stand publicly. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில வேளைகளில் அவர் வந்து பப்ளிக்கா வந்து இதுதான் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஆக வேண்டும். அது போலதான் இந்த இடத்துல this man is coming. He was waiting for the kingdom of God. He was a faithful follower of Christ. Maybe he was praying every day, thy kingdom come. ஒருவேளை அவன் ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே அப்படின்ட்டு அவன் ஜெபம் பண்ணிருப்பான். He saw Jesus as the king who was going to come back as the King of Kings. Of course, he was the King of Kings even then. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக திரும்ப வரப்போகிறார் என்பது அவன் விசுவாசம். நிச்சயமாக அப்பொழுதும் இயேசு சிலுவையில் இருந்தபோதும் அவர் தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். What can drive you to publicly tell the people about your allegiance to Christ? நீங்க வந்து பொது இடத்துல வந்து கூட அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த கரேஜ், அந்த தைரியத்தை உங்களுக்கு எது கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய கன்விக்ஷன், உங்களுடைய உள்ள மனசுல உள்ள அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தான் அந்த தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. He was a faithful disciple of Jesus. அவன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான ஒரு சீடனாக இருந்தான் அப்படின்றத பார்க்கிறோம். Are we all waiting for the kingdom of God? Are we praying every day, thy kingdom come? நாம எல்லோரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக காத்து கொண்டே இருக்கிறோமா? ஆண்டவருடைய ராஜ்யம் வரட்டும் என்று சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? My friends, you see wars going on. நீங்க யுத்தங்கள் போவதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. And sometimes it's really frustrating to see people dying. It's really heartbreaking to see people dying. மக்கள் வந்து சாவதை பார்ப்பது நம்முடைய மனசை வந்து உடைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Some people claim to
have control over everything and everyone. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோர் மேலேயும் எல்லா காரியத்தின் மேலேயும் கண்ட்ரோல் வச்சுக்கிறதா அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. They believe that their nation is powerful and they are the most powerful people in the world. அவங்க தான் அவங்களுடைய தேசம் தான் ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த தேசமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்க தான் சக்தி வாய்ந்த மக்களாக இருக்கிறாங்க அல்லது தலைவராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சிலர்லாம் நினைச்சுக்கிறாங்க. அண்ட் தே கேன் ஸ்டார்ட் அ வார் எனிவேர். அவங்க வந்து எங்க பார்த்தாலும் யுத்தத்தை அவங்க ஸ்டார்ட் பண்றது போலதான் நமக்கு தெரிகிறது அருமையானவர்களே. பட் இன் திஸ் சிச்சுவேஷன் லெட் அஸ் கண்டினியூ டு ப்ரே thy kingdom come. இந்த சூழலிலும் கூட நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. When Jesus went around doing good things, when Jesus cast out demons, when he healed the people, he said, my kingdom has come. This is a sign of the Lord's kingdom or God's kingdom coming in. இயேசு கிறிஸ்து அதாவது சொஸ்தப்படுத்தின போது, சுகப்படுத்தின போது, இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தின போது, இயேசு கிறிஸ்து சொன்னார், இதை பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. Jesus went around doing good things. இயேசு கிறிஸ்து மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். When we talk about the kingdom of God, we talk about the whole goodness of God coming into the world under the authority of Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தின் கீழே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் வருவதுதான் தேவனுடைய ராஜ்யம். நம்ம சொல்லும்போது அப்படிதான் அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். For example, in the new earth, new heaven world, everything is going to be good. நம்ம பார்க்கிற நம்ம பைபிள்ல பார்க்கிற புதிய வானம், புதிய பூமி, அந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு காரியமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். And that's what we need to envision. That's what we need to try to do. I'm not saying that everything is going to be perfectly good. அதை தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம செய்ய முற்பட வேண்டும். அதை தான் நம்ம தரிசனமாக நம்முடைய மனசுல வச்சிருக்க வேண்டும். நான் இப்படி சொல்ல எல்லாமே அப்படியே நல்லதாக மாறிவிடும், பெர்ஃபெக்டா பரிபூர்ணமாக நல்லதாக மாறிவிடும் என்று நான் சொல்லவில்லை. But as disciples of Christ, as we are waiting for the kingdom of God to come in, we need to enact the principles and values of the kingdom of God even now. நாம தேவனுடைய ராஜ்யம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிற மக்கள், நாம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மதிப்பீடுகளை, வேல்யூஸை, அதனுடைய விதிமுறைகளை நாம் என்ன செய்யணும்னா பின்பற்ற வேண்டும். இப்பொழுதே நம்ம பின்பற்ற வேண்டும் அருமையானவர்களே. இட்ஸ் நாட் சிம்பிளி a prayer, thy kingdom come. நம்ம உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்றது ஒரு ஜெபம் மட்டும் கிடையாது. We are part of the kingdom of God, and we are in the kingdom of God. We are under the kingdom of God, and we are under the rule of Christ, and we need to pray, and we need to execute the values of the kingdom of God. We need to pray that everybody will come into the kingdom of God. நாம இந்த காலை வேளையில தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறவர்களாக நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தேவனுடைய ராஜ்யத்தின் விதிமுறைகளை, மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும், நாம கொண்டு வரணும். நாம தொடர்ந்து ஆண்டவருடைய மதிப்பீடுகளை செயலாக்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் வரட்டும், ஆண்டவரே எல்லா இடத்துலையும் வரட்டும், எல்லோரும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வரட்டும். ஏன்னா நாம ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கிறோம், ராஜ்யத்துல இருக்கிறோம். அவதான் நமக்கு ராஜாவாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. Thy kingdom come. He was waiting for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவன் காத்திருந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். That's why one of the thieves on hanging on the cross on one side of Christ, he said, when you come in your kingdom, remember me. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு திருடன் இயேசுடைய ஒரு பகுதியில் அவன் தொங்கிக் கொண்டிருந்தான். அந்த திருடன் இயேசுவை பார்த்து சொல்றான், நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்றான். See, even the thieves had some knowledge about the kingdom of God, some knowledge. Or maybe the thief simply thought about a political kingdom. I do not know. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போதுன்னு சொல்லிட்டு இந்த திருடன் கூட என்ன செய்யறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீங்க என்ன நினைச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவன் அரசியல் ராஜ்யத்தை அவன் நினைச்சானா எனக்கு தெரியல.
அரசியல் பொலிட்டிக்கல் கிங்டம் அண்ட் தென் த ஸ்பிரிச்சுவல் கிங்டம், எவ்ரிதிங் மிக்ஸ் டுகெதர். ஐ டோன்ட் நோ. ஒரு ஒரு அரசியல் ராஜ்யத்தையும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவன் யோசித்தானா அந்த நேரத்தில் எனக்கு தெரியல. பட் he saw Jesus as king. ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக பார்த்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஈவன் ஜோசப் ஆஃப் அரிமத்தியா was seeing Jesus. He saw Jesus as king. இயேசு கிறிஸ்துவ ஒரு ராஜாவாக அவன் பார்த்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். and he was waiting for the kingdom of God to come. தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாக அவன் காத்திருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். And then what happens here? Joseph goes to Pilate and then asks for the body of Christ. Pilate could not believe that Jesus had died so soon. So he wanted to confirm the death of Christ. And he called the centurion to find out. And he said, yes, Jesus is dead. And then he says, okay, you can take the body of Christ. இங்க பாத்தீங்க அப்படின்னா பைலட்ட போயிட்டு யோசப் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், அவருடைய சரீரத்தை நாங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு. ஆனா பிலாத்துவுக்கு அதை நம்ப முடியல. இயேசு இவ்வளவு சீக்கிரம் மரித்து விட்டாரா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். 100க்கு அதிபதியை கேட்கிறான், இயேசு மரித்து விட்டாரா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மரித்து விட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இயேசுடைய சரீரத்தை கொண்டு போங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, he went boldly to Pilate. அவன் பிலாத்துக்கிட்ட தைரியமாக அவன் போகிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இட்ஸ் an act of deep personal devotion. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட விதத்துல யோசேப்பு எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல மதிப்பையும் அன்பையும் வைத்திருக்கிறார் என்பதை காட்டும் ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Handling a dead body could make him ritually impure or defiled. According to Jewish laws and cultural practices, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செத்த சவத்தை, அந்த ஒரு சவத்தை தொடுவதும் அதை கையாளுவதும் அந்த கையாளும் நபரை தீட்டாக மாற்றி விடுகிறது யூதர்களுடைய கலாச்சார பிராக்டிஸ். அது மட்டுமல்ல, அங்க இருந்த பிரமாணத்தின்படி, சட்டத்திட்டத்தின்படி அப்படிதான் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் ஈவன் தென் Joseph is willing to be defiled in order to honor Christ. நான் தீட்டுப்பட்டாலும் சரி, நான் தீட்டானவனாக மாறினாலும் சரி, நான் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்ய வேண்டும், அவரை நான் கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, he gives dignity to the one the world rejected. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து அலட்சியப்படுத்தி சிலுவையில அவர்கள் தொங்க விட்டார்கள். ஆனா இவன் என்ன செய்யறான்னா, இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த விரும்புகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். And he honors Christ when others have abandoned. அவரை விட்டு எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் கூட அவன் என்ன செய்யறான்னா, இயேசுவோடு கூட போய் அந்த இடத்துல நிக்கிறத நாம பார்க்கிறோம். As I said before, sometimes true love expresses itself in costly acts of devotion. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது போல, உண்மையான அன்பு, கிறிஸ்துவுக்காக இருக்கிற அந்த உண்மையான அன்பு பார்த்தீங்கன்னா, சில வேளைகளில் கிரயம் செலுத்தி தான் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்மளை போட்டு விடுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். Today I want every one of us, I want to make a pledge. I want you to make a pledge this morning. Lord, even if it's going to cost my life, I want to be a faithful witness to you. இன்னைக்கு காலை வேளையில ஒரு உறுதி எடுக்க நான் கேட்கிறேன். நானும் உறுதி எடுக்கிறேன். உங்களோட சேர்ந்து நீங்களும் என்னோட சேர்ந்து நீங்க உறுதி எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உயிரே போனாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, ஆண்டவரே உயிரையும் பணையம் வச்சு நான் உங்களுக்காக உண்மையான சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதி செய்வோம். And we are not doing this, we are not making this pledge depending on our own strength. நம்முடைய பலத்தை சார்ந்து நம்ம இந்த உறுதியை நம்ம எடுக்கல. We depend on the grace of God. நம்ம தேவனுடைய கிருபையில நாம சார்ந்திருந்து இந்த உறுதியை எடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Because we can't remain a faithful witness depending on our own strength. நம்ம பலத்தை மட்டும் சார்ந்து நம்ம உண்மையான சாட்சியாக நாம இருக்கவே முடியாது அருமையானவர்களே. Because we are human beings, we have our weaknesses. நம்ம சாதாரண மக்கள், சாதாரண மனிதர்கள், நமக்கு பலவீனங்கள் இருக்கிறது. It's possible for us to stumble and fall away. நாம கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. But as we stand on the grace of God, we can be faithful witnesses. நாம தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல உண்மையுள்ள ஒரு சாட்சிகளாக நாம இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
And then it says that he bought linen cloth and he took down the body of Christ and places Jesus in his own tomb, according to Matthew chapters 27 and 60. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்வையை வாங்கிட்டு வரான், இயேசு கிறிஸ்துவை அதனால சுற்றுகிறான். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கீழே இறக்கிட்டு வரான். இறக்கிட்டு வந்து தன்னுடைய சொந்த கல்லறையில கொண்டு போயிட்டு அவன் இயேசு கிறிஸ்துவை வைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். The rock cut tombs were expensive and rare. It belonged only to the rich people. அதாவது ஒரு கண்மலையிலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கல்லறை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மதிப்புள்ள ஒரு பண ரீதியாக மதிப்புள்ள ஒரு கல்லறை. அது மட்டுமல்ல, அது ரேர். எல்லா இடத்துலையும் அது நமக்கு கிடைக்காது. யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ, ரொம்ப ஐஸ்வர்யங்களா இருக்காங்களோ, அவர்களுக்கு தான் சொந்தமானதாக இருக்கும். But you know what he did? He gave Jesus something that was costly. இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப கிரயம் உள்ள ஒரு காரியத்தை அவன் கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். In one place, David says, I will not give to God anything that does not cost me something. ஆண்டவருக்கு வந்து நான் எனக்கு கிரயம் இல்லாத எந்த காரியத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஏதாவது it should pinch me. When I give to God, it should pinch me a little bit. There is joy in that. நம்ம வந்து ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது, அது கொஞ்சமாவது நம்மளை வந்து கொஞ்சமாவது அது கிள்ளும் ஒரு காரியமாக இருக்க வேண்டும். கொஞ்சமாவது அது நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல தாக்கும் ஒரு காரியமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அது வந்து ஒரு சந்தோஷமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். When you do something, when you take time for somebody, there should be, it's not purely a matter of convenience. You sacrifice a little. நீங்க யாருக்காவது நீங்க நேரத்தை எடுக்கும்போது, இது வந்து முற்றிலுமாக வசதி தான் அப்படின்னு நீங்க பார்க்காம, நீங்க வந்து கொஞ்சமாவது அது உங்களை பிஞ்ச் பண்ற மாதிரி இருந்தாலும், நீங்க அவங்களுக்கு நேரத்தை எடுக்கும்போது, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க நேரத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, there is a great joy in that. அதுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. When you give to the Lord anything, your talents, your money, your time or whatever, when it pinches you a little bit, there is joy in that. நீங்க வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நேரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாளந்துகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாவது அது வந்து உங்களை வந்து பிஞ்ச் பண்ணும்போது, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, கொஞ்சமாவது சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். We should never be the people who give to God leftovers. ஆண்டவருக்கு வந்து நம்ம அதாவது மீதம் இருக்கிற சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஏதோ லெஃப்ட் ஓவரை கொடுக்குற ஆட்களாக இருக்கக்கூடாது. We should prepare and give the best to God. ஆண்டவருக்கு நம்ம ஆயத்தம் செய்து பெஸ்டானதை நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அருமையானவர்களே, I'm not talking only about money. நான் வந்து பணத்தை பற்றி மட்டும் நான் பேசல. Even when it comes to your time, when it comes to your talents, give the best to God. ஆண்டவர் உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய நேரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு வந்து பெஸ்டா நீங்க கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Sometimes in the offering bag we get notes, currency notes which are torn, and I mean we can't give to anyone. சில வேளை பார்த்தீங்கன்னா ஆஃபரிங் பேக்ல நமக்கு சில நோட்ஸ் எல்லாம் கரன்சி நோட்ஸ் வருது. அதை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கவே முடியாது. பயங்கரமாக கிழிஞ்சு போய் ரொம்ப டேமேஜ்ட், யாருக்குமே கொடுக்க முடியாது. அதுக்குன்ட்டு we have to go to the bank to I wonder, so why in the world did the people think that they should put that in the offering bag? I'm not criticizing them, but I just wonder how, when you prepare your offering, I'm just giving an example. I'm not saying that I'm not talking about giving money. So நான் யோசிப்பேன், எப்படி அவங்க வந்து ராத்திரியிலையோ அல்லது இன்னைக்கு நாளைக்கு ஆஃபரிங் போடணும் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது எப்படி அவங்க அந்த நோட்டை எடுத்து இதை போடலாம், ஆஃபரிங் பேக்ல போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஈவன் இஃப் ஐ கோ டு த ஹவுஸ் ஃபார் விசிட்டேஷன், தே வுடன்ட் கிவ் தட் டு மீ பிகாஸ் தே ரெஸ்பெக்ட் மீ. நான் அவங்க வீட்டுக்கு போனேன்னா, அவங்கள சந்திக்கிறதுக்காக போனேன்னா, by the way, I'm not expecting offering from the people when I visit the house.
நான் வந்து வீடு விசிட் பண்ணும்போது ஆஃபரிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். நான் ஒரு ஒரு உதாரணத்தை தான் நான் கொடுக்குறேன். போகும்போது கூட அவங்க எனக்கு அந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி கரன்சி நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்றாங்க. பாஸ்டர் என்ன நினைச்சுப்பாருன்னு சொல்லிட்டு. See, this tells about what we think about what we can give to God. இது வந்து ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத குறித்து மக்கள் சிந்திக்கும் காரியத்தை காண்பிக்கிறது அருமையானவர்களே. I'm just giving an example. நான் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். We have to give the best to God. ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். When you give the best to God, I want to tell you, my friends, that um, God will always give you the best. And even if you don't give the best, when you depend upon Him, He will give the best because He's a generous God. He loves you so much. But just because He loves us, we cannot take His love lightly. ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சிறப்பானதை கொடுப்பாரு. ஆண்டவருக்கு நேசிச்சு நம்ம பெஸ்ட்டை கொடுக்கும்போது சிறப்பானதை கொடுப்பாரு. பெஸ்ட்டை கொடுக்காட்டினாலும் அவர் சிறப்பானதை கொடுப்பாரு. ஏன்னா நம்ம சில வேளை நம்மகிட்ட அவர்கிட்ட சரண்டர் ஆயிரும். ஆண்டவரே நீங்க தான் உதவி செய்யணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆண்டவருடைய அன்பை வந்து நம்ம ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஈவன் இன் டெத் ஜீசஸ் இஸ் ட்ரீட்டட் லைக் அ கிங். இயேசு கிறிஸ்து மரணத்தின் நேரத்தில் கூட ஒரு ராஜாவாக அவர் வந்து கருதப்படுகிறார், ட்ரீட் நடத்தப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Who is doing this? Joseph of Arimathea. இது யாரு செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு, அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு பண்றதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. கரேஜ் ஆஃப் அ டிசைபிள், ஒரு சீடனுடைய ஒரு கரேஜ், ஒரு தைரியத்தை தான் நாம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். Let's pray this morning that we will at times we need to tell the people publicly, I am a follower of Christ. சில வேளையில பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு முன்பாக சொல்லித்தான் ஆகணும், நான் இயேசுனுடைய சீடன் அப்படின்னு தான் சொல்லித்தான் ஆகணும். Let's have that courage and let's give the best to God. ஆண்டவருக்கு நாம வந்து பெஸ்டானதை நம்ம கொடுப்போம். God will surely bless us.